தாய்ப்பசு. ஒரு சிறிய கிராமத்தில் லட்சுமி என்ற விவசாயியின் வீட்டில் ஒரு வெள்ளை நிற தாய்ப்பசு இருந்தது. அந்த பசுவை எல்லோரும் பொன்னி என்று அழைத்தார்கள். பொன்னி மிகவும் அமைதியானதும் அன்பானதும். தினமும் காலை எழுந்தவுடன் லட்சுமியின் மகன் கார்த்திக் அதற்கு புல் கொடுத்து தழுவி பேசுவான். ஒருநாள் கடும் மழை பெய்தது. மின்னலும் இடியும் முழங்கின. மாடுபிடாரம் அருகில் இருந்த சிறிய கன்றுக்குட்டி பயந்து கத்தத் தொடங்கியது. அதைக் கண்டு தாய்ப்பசு பொன்னி தனது உடலை கன்றுக்குட்டிக்கு அருகில் நின்று பாதுகாப்பாக நிழல் கொடுத்தது. மழை துளிகள் தனது முதுகில் விழுந்தாலும் கன்றுக்குட்டி நனைந்து விடாமல் கவனித்தது. இதைக் கண்ட கார்த்திக் மிகவும் உணர்ச்சியடைந்தான். தாய் அன்பு எல்லா உயிர்களிலும் இருக்கிறது என்று அவன் உணர்ந்தான். மறுநாள் முதல் கார்த்திக் பொன்னிக்கும் கன்றுக்கும் அதிக அக்கறையுடன் உணவும் தண்ணீரும் கொடுக்க ஆரம்பித்தான். காலம் சென்றது. கன்றுக்குட்டி வளர்ந்து நல்ல பசுவானது. கிராமத்தார் அனைவரும் பொன்னியின் தாய்மை அன்பை பற்றி பேசினர். கதை நெறி: தாயின் அன்பு எல்லா உயிர்களிலும் உயர்ந்ததும் தன்னலமற்றதும் ஆகும்.